வாசுகி காசியப்பர் மற்றும் கத்ரு தம்பதியரின் மகன்தான் இந்த வாசுகி. ஆதிசேஷனின் சகோதரனும் ஆவார். ஒருமுறை சிவனை நோக்கி தவம் இருந்த வாசுகி மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் வாசுகி வேண்டியவாறே தன் கழுத்தில் இருக்க வரம் கொடுத்தார். தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பினை பார்க்கடலை கடைய கயிறாக இருக்க வேண்டுமென சிவபெருமானிடம் வேண்டினர். சிவனும் வாசுகியை அனுப்பி வைத்தார். வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தி பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள் தேவர்களும் அசுரர்களும். நீண்ட நேரம் வாசுகியை வைத்து கடைந்ததால் வலி தாங்க முடியாமல் ஆழகால விஷத்தை கக்க ஆரம்பித்தாள். அந்த விஷம் உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விஷமாக இருந்ததால் உலகத்தை காக்க தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் வேண்டினார்கள். அப்போது ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி உலகத்தை காப்பாற்றினார். சிவபெருமானின் வயிற்றுக்குள் அந்த விஷம் இறங்கக்கூடாது என்பதற்காக பார்வதி தேவி சிவனின் கழுத்தை இரு கைகளால் பிடித்ததால் விஷம் கழுத்திலேயே நின்றது. அதனால்தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயர்